குறள் 1171 கண்டாம் கலுழ்வத் தெவன்கொலோ தண்டாநோய் தாங்காட்ட யாங்கண்டது. விளக்க உரை. கண்கள் செய்த குற்றத்தால்தானே காதல் நோய் ஏற்பட்டது. அதே கண்கள் அந்த காதலரை காட்டுமாறு கேட்டு அழுவது ஏன். குறள் 1172 தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பத் தெவன். விளக்க உரை. விளைவுகளை உணராமல் மயங்கி நோக்கிய மைவிழிகள் இன்று காதலரை பிரிந்ததால் துன்பமுறுவது தம்மால் தான் என அறியாமல் தவிப்பது ஏன். குறள் 1173 கதுமெனத் தானோக்கித் தாமே கலுழும் இதுநகத் தக்க துடைத்து. விளக்க உரை. தாமாகவே பாய்ந்து சென்று அவரை பார்த்து மகிழ்ந்த கண்கள் இன்று தாமாகவே அழுகின்றன, இது நகைக்கத்தக்க ஒன்றாகும். குறள் 1174 பெயலாற்றா நீருலந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து. விளக்க உரை. தப்பிப் பிழைக்க முடியாத தீராத காதல் நோயை எனக்கு தருவதற்குக் காரணமான என் கண்கள் தாமும் அழ முடியாமல் வற்றிப் போய்விட்டன. குறள் 1175 படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்ற காமநோய் செய்தவன் கண். விளக்க உரை. கடல் கொள்ளாத அளவுக்கு காதல் நோய் உருவாக காரணமாக இருந்த என் கண்கள் இப்போது தூங்க முடியாமல் துன்பத்தால் வாடுகின்றன. குறள் 1176 ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. விளக்க உரை. ஓ என் காதல் நோய்க்கு காரணமான கண்கள் என்னைப் போலவே வாடி வருந்துகின்றன. இது எனக்கு மகிழ்ச்சியே. குறள் 1177 உழந்துழன் துள்நீர் அருக விழைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண். விளக்க உரை. அன்று இழைந்து குழைந்து ஆசையுடன் அவரை கண்ட கண்களே இன்று பிரிந்து சென்றுள்ள அவரை நினைத்து தூங்காமலும் துளிக்கண்ணீரும் அற்றுப்போகும் நிலையிலும் துன்பப்படுங்கள். குறள் 1178 பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர் காணா தமைவில கண். விளக்க உரை. என்னை அரவணைக்கும் எண்ணமின்றி காதலித்த ஒருவர் இருக்கின்றனர், அவரை காணாமல் என் கண்களுக்கு அமைதியில்லையே. குறள் 1179 வாராக்கால் துஞ்சா வரிந்துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண். விளக்க உரை. இன்னும் வரவில்லையே என்பதாலும் தூங்குவதில்லை, வந்துவிட்டாலும் பிறகு தூங்குவதில்லை, இப்படியொரு துன்பத்தை அனுபவிப்பவை காதலர்களின் கண்களாகத் தானே இருக்க முடியும். குறள் 1180 மறைபெறல் ஊராக கரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணார் அகத்து. விளக்க உரை. காதல் வேதனையை பறைசாற்றிக் காட்டிக் கொடுக்க எம் கண்களே இருக்கும்போது யாம் மறைப்பதை அறிந்து கொள்வது ஊரார்க்குக் கடினமல்ல.